ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம். எனக்கு கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நாள் நான் வீடியோ நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க, எதுக்கு வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்திக் அக்காட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஜெயாவுக்கு என்னாச்சு, பாப்பாவுக்கு என்னாச்சு, ஏன் ஜெயா வீடியோ போட மாட்டேறா, நீங்கள் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கார்த்திக் அக்காட்ட நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க. கார்த்திக் அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டைம் பேசிகிட்டு இருந்தாங்க, ஏன் ஜெயா வீடியோ போட மாட்டேறா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் வீடியோலாம் கேட்குறாங்க, ஏன் வீடியோ போட மாட்டேற, உனக்கு உடம்பு சரியில்லையா, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிமேல் எனக்கு கொஞ்சம் உடம்பு தான் சரியில்லை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் விழுந்துட்டேன் கீழே. நம்ம பைப்பு இருக்குல்ல, நம்ம அடி பைப்புலாம் தண்ணி எடுப்போம். அங்கே தண்ணி எடுத்துகிட்டு வரக்குள்ளே கீழே கொஞ்சம் பாசு அதிகமாக இருக்குது. அந்த பாசில் வழுக்க விட்டு நான் விழுந்துட்டேன். விழுந்த உடனே எனக்கு வந்து கால் கொஞ்சம் சுளுக்கிக்கிச்சு. அப்படியே ஒரு மாதிரி டங்குன்னு இந்த உடனே கால் மடக்கி அந்த மாதிரி சுளுக்கி நான் கீழே விழுந்துட்டேன். வந்து எப்படியும் ஒரு 2 வாரம் இருக்கும். இந்த நடக்க எப்படி சொல்கிறதுன்னா, களி வச்சு தான் நடந்தேன். ஒரு அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா பெருசாக வீங்கிடுச்சு கால் விழுந்த உடனே. நடக்கிறதுக்கு பாத்ரூம் போகிறதுக்குலாம் அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு யாருங்க சப்போர்ட் பண்ணுறதுக்குலாம் யாருமே இல்லைல்ல. மாமியார் இருக்காங்க, அவங்க எப்படி சொல்கிறது, ஒரு நேரம் வந்தால் இது பண்ணுவாங்க, ஒரு நேரம் வந்தால் அவங்க குணம் தெரிஞ்ச குணம் தானே, அவங்ககிட்ட அவ்வளோ வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு கட்டுலாம் போட்டு கொஞ்சம் இப்போதைக்கு கால் பரவாயில்ல. அப்போ வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெருசாக வீங்கிடுச்சு. கரெக்டாக நான் 9ஆம் தேதி விழுந்தேன். அவ்வளோ கால் பெருசாக வீங்கி போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்துடுச்சு, நல்லாயிருக்கு இப்போ கால். அதுக்கப்புறம் வீடியோ எதுக்கு போட முடியலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனில் வந்து ரீசார்ஜுமே முடிஞ்சிடுச்சு. ஏன்னா வீட்டுக்காரர் வந்து அவர் மட்டும்தான் வேலைக்கு போயிட்டுருக்காரு. அவர் வேலைக்கு போகிற காசு வந்து வீட்டுக்கு சாப்பாடுக்கு பார்த்துக்கணும், குழம்பு வெஜிடபிள் வாங்குறதுக்கு, மளிகை சாமான் அதுக்கும் பார்த்துக்கணும், இந்தாண்ட பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா அதுக்கும் பார்த்துக்கணும், எனக்கும் பார்த்துக்கணும். எல்லாமே இது பண்ணி வண்டி கொஞ்சம் வீணாகிடுச்சு. ஆட்டோ இருக்குது பார்த்தீங்களா பின்னாடி, அது வந்து பிரேக் எதுவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் வீணாகிடுச்சு. வீட்டுக்காரர் இப்போ வண்டி ஓட்டுறதுமே இல்லை, கொத்தனார் வேலைக்கு தான் போகிறாரு. நம்ம ஊரில் கொத்தனார் வேலைக்கு வந்து ஒரு நாளைக்கு சித்தாளிக்கு வந்து 600 அப்படி தருவாங்க. ஆனால் இங்கே வந்து கொத்தனார் வேலைக்கு வந்து ஒரு நாளைக்கு 300 தான், 350 தான் தருவாங்க. அதுக்கு வந்து இப்போ வந்து அவங்களோட ஃப்ரெண்டோட வண்டியில் தான் போகிறாரு. ஃப்ரெண்டோட வண்டியில் போனாலுமே பெட்ரோல் போட்டு நம்ம காசு கொடுத்தா ஆகணும். எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலுமே ஒரு நாள் சொல்லிவிடுவாங்க, என் கூட சும்மா நீ வண்டியில் வர காசு தர மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ க்ளோஸாக இருந்த ஃப்ரெண்டாக இருந்தாலுமே சொல்லிடுவாங்க. அதுக்காண்டி அவர் வந்து 2 நாளைக்கு 1 டைம் 2 நாளைக்கு 1 டைம் அவங்களுக்கு வந்து பெட்ரோல் போட்டுருவாங்க. அந்த காசை வச்சு அதனால் ஃபோனுக்கு ரீசார்ஜும் பண்ண முடியல. நானும் சரி பண்ண வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எப்போ நம்ம ஏன்னா அந்த 300 ஒரு நாளைக்கு 300 வேலைக்கு போகிறாருன்னா வீட்டுக்கு செலவுக்கு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து மருந்து போடணும். டெய்லியுமே அந்த ஒன்று மருந்து கொடுத்துருக்காங்க. அது காலில் தடவுனா கால் கொஞ்சம் வத்தி நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மருந்தே வந்து 1500 ஒரு மருந்து, நல்லா பெருசாக ஃப்ரை நம்ம மூவெலாம் வச்சு இது பண்ணுவோம்ல, ஃப்ரை மாதிரி செண்டு இது மாதிரி, அந்த மாதிரி அது பெருசுது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இவர்கிட்ட, எங்கள் அம்மாக்கிட்ட நான் காசு கேட்குறேன், அம்மா அமுச்சு விடுவாங்க அப்படின்னு சொன்னார். இவர் எனக்கு திட்டாரு, எதுக்குமே நீ உங்கள் அம்மாக்கிட்ட காசு கேட்கக்கூடாது, ஏன் எங்கள் அம்மாக்கிட்ட நான் கேட்கக்கூடாது அப்படின்ன வேணாம் நீ கேட்க வேணாம், இது எதுவுமே அம்மாக்கிட்ட நீ சொல்லாத, சொன்னால் அம்மா ரொம்ப பயப்படுவாங்க. அம்மா தனியாகவும் இருக்காங்க, கேரளாவில் இருக்காங்க, ஏற்கனவே அவங்களுக்கு நெஞ்சு வலி உடம்பு சரியாமல் இருக்குது, இது ஏதாவது சொல்ல போயிட்டு அவங்களுக்கு அதே நினச்சி திரும்பி உடம்பு சரியாமல் ஆகிடும், அதனால் நீ அம்மாக்கிட்ட கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கூட கேட்கவே இல்லை. அம்மா வந்து ஏன் பாப்பா ஃபோனே பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. ஒன்றும் இல்லைம்மா, ஃபோனில் சார்ஜர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு நான் சொல்லவே இல்லை அம்மாட்ட, இந்த மாதிரி நான் கால் கீழே விழுந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு, அம்மா கிட்ட சொல்லலை, ஏன்னா அவங்களும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, லைட்டாக காட்டியிருப்போம். இந்த சைடில் பாப்பாவுக்கு அது ஒரு மாதிரி சின்னதாக ரொம்ப, இப்போ நம்ம பொட்டு கல் ஒரு மண் எப்படி சொல்கிறதுனா சரி, ஒரு சின்ன சைஸ் மண் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு பாப்பாவுக்கு. ஆமாம், இந்த சைடு நினைக்கிறேன். அது வந்து இருக்க ரொம்ப 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 பெருசாகி இப்போ இந்த அளவுக்கு பால் சைஸில் ஆகிடுச்சு. பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா. என்னோடய மாமனார் என்னை திட்டாரு, பாப்பா தூங்கக்குள்ளேயோ அவள் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் பாப்பாவை நான் உங்கள்கிட்ட காமிக்கல, நாளைக்கு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கு வந்து பாப்பாவுக்கு இங்கே பார்த்தியா அது வந்து ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருக்குது பாப்பாவுக்கு. அவளுக்குமே மெடிசன் வாங்கணும். அவளை ஹாஸ்பிட்டல் வந்து அக்கா வீட்டுக்கு தான் நான் கூப்பிட்டு போயிருந்தேன், பாரிப்பதாருக்கு. அது வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, இருக்க பெருசாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். அங்கே வந்து பாப்பாவுக்கு என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் பாப்பாவுக்கு மருந்துலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஊர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மருந்து வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வாங்கிக்கலாம். இங்கே அப்படி இல்லை, டாக்டர் செக் மட்டும் தான் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு எழுதி கொடுத்துருவாங்க மெடிக்கல் இது பேப்பரில். நம்ம போய் மெடிக்கல் ஸ்டோரில் தான் வாங்கணும். பாப்பாவுக்கு மெடிசன் வாங்குறது பார்த்தீங்கன்னா, அது ஒரு எப்படி
எப்படியும் 1700 நினைக்கிறேன். ஒரு ட்ராப் மாதிரி கொடுப்பாங்க அது டெய்லியும் போடுறதுக்கு. ஏன்னா அது பாப்பாவுக்கு இருக்க பெருசாகிட்டு பாப்பா வளர வளர அதுவும் பெருசாகிட்டு அந்த பயத்தில் அதுவுமே இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து வாங்கி இது பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு கொஞ்சம் நல்லா ஆனவொன்னே பாப்பாவுக்கு அந்த மாதிரி ஆகிடுச்சு. பாப்பா இப்போ கொஞ்சம் அந்த மருந்து போட்டுட்ருக்கோம். ஆனால் வத்தில் அது பார்க்கவும் இன்னும் நிறையா சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். நான் உங்கள்கிட்ட டீட்டெயில் நாளைக்கு நான் சொல்கிறேன். அந்த இன்னொரு வீடியோ நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு சரியாகணுன்னு பாப்பாவுக்கு வந்துச்சா, பாப்பாவுக்கு இப்போ ஓரளவுக்கு சரியாகணும்னா வீட்டுக்காருக்கு மாற்றி மாற்றி எங்கள் 3 பேருக்குமே என்ன தான் நேரம் சரியில்லையா, என்ன தான் ஒன்றுமே தெரியல. ஃபஸ்ட்டு எனக்கு நான் கீழே விழுந்து காலை கொஞ்சம் எனக்கு இதாகிடுச்சா, அப்புறம் பாப்பாவுக்கு அந்த மாதிரி உடம்பு சரியாமல் ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னோடய வீட்டுக்காருக்கு அவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் என்ன மாதிரி தான் அந்த கொத்தனார் இவ்வளோ கல் எடுத்து கொடுப்பாங்கள்ல, எடுத்து கொடுத்துட்டுக்குள்ளே கீழே வந்து இந்த எப்படி சொல்கிறதுன்னு வச்சு மரக்கட்டையில் ஆணிலாம் வச்சு அடித்து வச்சுருப்பாங்கள்ல, அது தெரியாமல் அந்த கல் எடுத்து கொடுத்துட்டு இவர் பார்க்கல கீழே இருக்கிறது. அப்படியே மேலேருந்து இறங்கி கால் ரொம்ப அழுத்தி வச்சுட்டாரு. கீழே கட்டைக்கிறத பார்க்கல, அழுத்தி வச்ச உடனே 2 ஆணி வந்து அவர் காலுக்குள்ளே குத்திடுச்சு. அவர் காலுமே கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி வீங்கி ஒரு மாதிரி ஒரு இதாக இருக்குது. இப்போ அதோடு தான் வேலைக்கு போயிருக்காரு. ஆனால் வீங்கியிருக்கு, செப்பல் போட்டிருக்காரு. இப்போ நான் வேலைக்கு போகலாம், உனக்கு உடம்பு சரியில்லை, யார் பார்க்குறது இது பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக ரொம்பவுமே அவர் கஷ்டப்படுறாரு. என்னால் ஒன்றுமே முடியல அவர் கஷ்டப்படுறத பார்த்தாலே. ஃபோனுமே கொஞ்சம் வீணாகிடுச்சு. ஏன்னா உங்கள்கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், செல்ஃபி கேமரா ஒழுங்காக தெரியாது. இப்போயுமே நான் பார்க்குறேன் வீடியோவில், இப்போ கூட உங்களுக்கு திருப்பி வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி இருட்டெலாம் தெரியுது. அப்புறம் தான் நான் இந்த சைடு தூக்கி வச்சு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். செல்ஃபி கேமரா இருக்குல்ல, அது வந்து லைட்டாக உடஞ்சிருச்சு, உள்ளே தூசிலாம் பட்டு ரொம்ப இதாக இருக்குது. அதனால தான் வீடியோ கொஞ்சம் டம்மாக தெரியும். நேரம் சரியில்லையா என்ன தான் தெரியல, ஒரு மாதிரி கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. நான் நினைக்கிறேன் எப்படியாவது நம்ம வீடியோ போட்டணும், இது பண்ணணும், நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் முடியும் அப்படின்னு உட்காந்துடக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறேன். என்னன்னே தெரியல, அப்படி ஒரு மாதிரி அழுத்தி விட்டுருது. ஒன்று சரியாகி வந்தால் ஒன்று சரியாகி வந்தால் அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் என்னால் கண்டினியூவாக வீடியோவும் நான் எப்படி நான் கண்டினியூவாக வீடியோ போடணும் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலும் முடியவே மாட்டுது. ஒன்று உடம்பு சரியாமல் போயிடுது, ஒன்று ஃபோன், இந்த மாதிரி பிரச்சனை மாற்றி வந்துக்கிட்டே இருக்குது. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா முந்தானத்து நினைக்கிறேன், முந்தானத்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி லீவ் கொடுத்துருவாங்க. அன்றைக்கி வந்து நான் வீட்டுக்காரும் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருக்க சிவன் கோவிலுக்கு போயிருந்தோமே. அங்கே வந்து இந்த கையெல்லாம் பார்த்து ரேகா சோஷியெல்லாம் பார்ப்பாங்கள்ல, சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. நான் வந்து அவ்வளோ நம்பிலாம் பார்க்க மாட்டேன். சரி நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. எங்களை வந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட நானும் பாப்பா வீட்டுக்கார் 3 பேர் தான் போயிருந்தோம். பக்கத்தில் தான் வந்து சிம்லா பந்துன்னு ஒரு ஊர் இருக்கும், கார்த்திகாக்கா ஊர் பக்கத்தில் தான் அந்த கோவில். அங்கே போயிருந்தோம். அப்போ வந்து அந்த கைரேகை பாப்பா ஒரு தாத்தா உட்காந்துட்டு இருந்தார், என்னை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் பார்த்த உடனே இந்த மாதிரி கரெக்டாக சொன்னார். மூஞ்சி பார்த்த உடனே சொல்லிகிட்டு இருந்தார். கையை நாங்கள் காமிக்கல, கூப்பிட்ட உடனே நாங்கள் பக்கத்தில் போனோம். போன உடனே இந்த மாதிரி சொன்னார், இந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு நிற்கிறீங்க, இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு நடந்ததெல்லாம் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தார். சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. நான் வந்து அவர் சொன்னதெல்லாம் எனக்கு லைஃப்பில் நடந்தவொடனே நம்பினேன். அப்புறம் உட்காந்து கொஞ்சம் என்னோடய வீட்டுக்காரர் கையை வச்சு காமிச்சாங்க. அப்படி கையை காமிச்சு அவங்க பார்த்தாங்க. பார்த்த உடனே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை, இன்னும் 2 மாதத்துக்கு அந்த மாதிரி கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கு இப்போ நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்கள் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியாகும், பொண்டாட்டி நல்லா இருந்தால் குழந்தைக்கு உடம்பு சரியாகும். அந்த மாதிரி உங்கள் 3 பேருக்குள்ளே மாற்றி வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு 2 மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் சரியில்லை. எவ்வளோ பிரச்சனைலாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. இன்னும் ஒரு 2 மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, கொஞ்சம் டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து சொன்னாங்க, நீ வந்து எப்படி சொல்லுதுன்னா, திங்கக்கிழமை அன்றைக்கி நான்வெஜ்ஜு சாப்பிடாத, விரதம். திங்கக்கிழமை இன்றைக்கி வியாழக்கிழமையா, வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடாம விரதம் எடுக்க சொல்லியிருக்காங்க. விரதம்னா சாப்பிடாம ஃபுல்லாக பட்னியெல்லாம் இல்லை, ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு பழம், பால், ஜூஸ் இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு காலையிலே போயிட்டு நீ காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த மாதிரி இது பண்ண. வியாழக்கிழமை திங்கக்கிழமை பண்ணால் நல்லது, உனக்கு இருக்கிற கஷ்டமும் தீந்துடும், ஒரு நல்ல இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திங்கக்கிழமை அன்றைக்கி நான் பண்ணேன். இன்றைக்கி வியாழக்கிழமை ரெண்டுமே நான் சாப்பிடல, காலைல சாப்பிடல. ஒரே காலைல வந்து காலையிலேருந்து டீயுமே நான் குடிக்கல, வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா எங்கள் மாடு பால் தர மாட்டதில் வெறும் அந்த கருப்பு கலர் டீ தான் போடுறாங்க. அந்த கருப்பு டீ குடித்தாலுமே ரொம்ப பிரச்சனை தான், அது அதிகமாக குடிக்கிட்டான்னு சொல்லி நான் டீயுமே குடிக்கல, தண்ணி மட்டும் தான் காலையில் எழுந்திரிச்சு குடித்தோம். அதோட மாமனார் வந்து இப்போ லெமன் வாங்கிட்டு வந்திருக்காரு, லெமன் ஜூஸ் போட்டு அவரும் குடிப்பார், அதுவுமே நான் கொஞ்சம் குடித்தேன்.
இப்போ கரெக்டாக நான் 1 மணிக்கு 2 மணிக்கு போல் தான் சாப்பிடுவேன். இப்போதைக்கு நான் சாப்பிட மாட்டேன். காலையிலே குளிச்சுட்டு பூஜை பண்ணி நான் முடிச்சாச்சு. வியாழக்கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட சனிக்கிழமை அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாத, சனிக்கிழமை அன்னைக்கு காலையிலே குளிச்சுட்டு சூரியனை பார்த்து கும்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் சரின்னு சொல்லியிருக்கேன். சனிக்கிழமைக்கு ஃபாலோ பண்ணும். ஏன்னா வந்து எப்படி சொல்கிறதுனா, சில பேர் நம்புவாங்க, நம்பாமல் இருப்பாங்க. அதான் உங்களுக்கு இன்னொரு டைம் நான் சொல்கிறேன். நம்ம கஷ்டப்பாட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னால் நம்ம பண்ணுறது நல்லதுன்னு நம்ம கஷ்டமும் கொஞ்சம் தீருமே. நம்மளோட நம்ம மனசு திருப்திக்காண்டி கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு அது கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கைரேகைலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா, அதுவுமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். எப்போ தான் அந்த கடவுள் கண்ணை திறப்பாருன்னு தெரில. எங்கள் கஷ்டத்தை எல்லாம் நீங்களே நினைப்பீங்க, உனக்கு மட்டும் தான் கஷ்டமா, வேறு யாருக்கும் கஷ்டமா இல்லையா அப்படிலாம் சொல்லி நினைப்பீங்க. சத்தியமாலுமே சொல்கிறேன், என்ன மாதிரிலாம் அவ்வளோ கஷ்டம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம். இங்கே எப்படி சொல்கிறதுனா, ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் ₹1 கிடைக்கும். ₹1 ஒரு ₹10 விடுங்க, ₹1 கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். யாருக்கிட்டையும் ₹1 கேட்டால் அவ்வளோ சீக்கிரம் தரவும் மாட்டாங்க. அது அவ்வளோ ரொம்ப 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 கஷ்டம். நம்ம வீட்டில் இருக்கிறது நம்மளால் சாப்பிட முடியும். இருக்கிறத வச்சு இல்லாததுக்கு ஆசைப்பட முடியாதுல்ல. இப்போ எங்கள் வீட்டில் வெஜிடபிள் இருந்தாலும் குழம்பு எப்படி சொல்கிறது, குழம்புக்கு ஒன்றுமே இல்லைனாலும் வெறும் சாப்பாடு மட்டும் பண்ணிவிட்டு மிளகாவோ அந்த மாதிரி ஏதாவது உப்பு அந்த மாதிரி மாங்காய் அந்த மாதிரி வச்சு தான் கஞ்சி குடிப்போம் ஒழிச்சு, மற்றபடி யார் வீட்லையும் தரவும் மாட்டாங்க. நீ இன்றைக்கி வந்து உனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ₹100 கொடு, நாளைக்கு உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே அவ்வளோ சீக்கிரம் யாரும் தரவும் மாட்டாங்களே. நம்ம ஊரில் தந்துடுவாங்க, ஆனால் இங்கே அப்படியே கல் நெஞ்சக்காரங்க நம்மக்கிட்டேருந்து வாங்கிடுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்டேருந்து ₹1 நம்மளால் வாங்க முடியாது. அந்த மாதிரி இங்கே அவ்வளோ கஷ்டம். ஆனால் திருப்பி உங்ககிட்ட நான் சொல்கிறேன், நான் யாரையும் காப்பி பண்ணி சொல்லலை, காப்பி பண்ணி நான் வீடியோ போடலை. என்னோடய இதில் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். கார்த்திக் அக்காவுக்கு நல்லாவே தெரியும், ஒடிசா பையனை கல்யாணம் பண்ணிட்டா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. ராதா அக்காவுக்கும் தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தர்ணி அக்காவுக்குமே தெரியும் அவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எனக்குமே தெரியும். எங்கள் 4 பேருக்கு தான் தெரியும். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒடிசாவில் கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறவங்க. தயவு செய்து யாருமே ஒடிசா பையனை லவ் பண்ணாலும் அது உங்களோட சாய்ஸ் எல்லாம் இது பண்ணிங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒடிசாவுக்கு வராதிங்க. ரொம்ப 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 கஷ்டம். என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் நம்புங்க, நம்ப காட்டிப்போங்க. யாரையும் நான் காப்பி பண்ணி நான் போடலை. கார்த்திக் அக்காக்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் போய் சொன்னால் கார்த்திக் அக்காவுக்கு முன்னாடியே தெரியும் கார்த்திக் அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கார்த்திக் அக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் யூடியூப்பில் இதாக வந்து அக்கா கொஞ்சம் இதாக இருக்கிறாங்க. எனக்கு வந்து கார்த்திக் அக்கா நிறையா ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் கார்த்திக் அக்காவுக்கு ரொம்ப கடமைப்பட்டுக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு வந்து அப்போ தெரியாது இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் கார்த்திக் அக்கா என்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னாங்களா, ரொம்ப கஷ்டம் பாப்பா, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. அந்த மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. நான் இங்கே ஒரு தமிழ் பொண்ணாக இருந்து எனக்கு பக்கத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது, எனக்கு உடம்பு சரியில்லை இருக்கட்டும், எதனாவது எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இது பண்ணாலும் எனக்கு அக்கா தான் இருக்கிறாங்க பக்கத்தில். எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்க்கா, இந்த மாதிரி இது பண்ணால் அக்காலாம் முடிஞ்ச ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்க. கார்த்திக் அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்காண்டி கொஞ்சம் நீங்கள் கடவுள்கிட்ட ப்ளீஸ், நான் திரும்பி கேட்குறேன் நினைக்கிறேன். எனக்காண்டி நானும் டெய்லியும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்களும் எனக்காண்டி கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. என் கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே தீர்ந்துடணும். ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருந்தது இல்லைன்னு சந்தோஷமாக இருந்திருக்கோம். ஆனால் எப்படின்னு சொல்கிறது, நமக்குன்னு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கையில் கொஞ்சம் இதாக இருக்கணும் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் சின்ன வயசுலேருந்து நான் இருந்ததே. ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஓடி 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 இப்போ எனக்கு எப்படி சொல்கிறது, பாப்பாலாம் நான் ஒரு வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணுறேன். பாப்பாவை யார்ட்டையும் கொடுத்துட்டும் போக முடியாது. ஏன்னா இப்போ பாப்பா பால் குடிச்சிட்டு இருக்கால, ஒரு 5 மாதம் ஆனாலும் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிலாம் சொல்லி நினச்சிட்ருக்கோம். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் மட்டும் போயிட்டு வீட்டை பார்க்க முடியாதுல்ல. இங்கே இருக்கவங்களுக்கு வேலையும் கிடைக்காது, மாமியாரும் வேலைக்கும் போக மாட்டாங்க. அவங்களாம் சொல்லி நமக்கு தான் டென்ஷன் வரும், தலைவலி வரும், தேவலாம் சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண முடியாது. எனக்காண்டி கொஞ்சம் கடவுள்கிட்ட நீங்கள் ப்ரே பண்ணிக்கலாம், யூடியூப்லேருந்து காசு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இவ்வளோ தூரம் இது பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்ன தான் நேரமோ அப்படி சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அழுவாத குறை மட்டும்தான். 4 தான் எனக்கு ரொம்ப தலைவலி எடுத்துக்கும். ரொம்ப இதாக இருக்குது. பாப்பாவும் வந்துட்டால, பாப்பாவை நினச்சி நான் கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் காட்டுற பாருங்கள். பாப்பாவை எப்படி அந்த பெருசாக நெத்தியில் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா நான் வீட்டுக்குள்ளே தூங்க வச்சுருக்கேன். வீடியோவில் தூங்கக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் காமிக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எனக்கு நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்டுங்கோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் வியூ போகணும், எனக்கு கொஞ்சம் யூடியூப்லேருந்து பேமெண்ட் வரணும். ப்ளீஸ் எனக்காண்டி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வீடியோ அவ்வளோதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.